தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த கேட்டன் அகர்வால் கேஸ் இருக்குல்ல, அதில் சியாவை பற்றியும் சேட்டனை பற்றியும் வெளியேற்றிருக்க தகவல் ஒன்று இருக்குது பாருங்க. அதுவும் திருமணம் கடந்த உறவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமணத்தை மறைத்த ஒரு உறவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பேற்பட்ட இடத்துக்கு வந்து நின்றுருக்கு இந்த வழக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கேட்டனோட அப்பா இருக்கார்ல, விஷால், இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? நம்ம குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்காருங்க. அவர் அந்த இமெயிலில் என்னென்ன எழுதியிருக்காருன்னு படித்து பார்க்கும்போது நமக்கே அவர் எந்த மனநிலையில் இருந்திருப்பார், எவ்வளோ முறை அழுதிருப்பாருன்னு யோசிக்க தோணுது. அவ்வளோ வலிமிகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காப்புல குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தி. என்னென்ன சொல்லியிருக்காப்புல அதில்? ஏங்க, இந்த ஒரு மெயிலை உங்களுக்கு அனுப்புகிறல, இதில் ஒட்டு மொத்தமாக என் மனசோட வலி இருக்குல்ல, அதை சுமந்து அனுப்புகிறேன். என்னோட நம்பிக்கை இருக்குல்ல, அதையும் சேர்த்து அனுப்புறேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த ஒரு மெயிலை உங்களுக்கு ரைட் பண்ணுறது ஒரு அப்பாவாக தாங்க ரைட் பண்ணுறேன். என் கொல்லப்பட்ட மகனோட சாவு இருக்குல்ல, அதுக்கான நீதி கிடைக்கணும்ல, இதுக்காக நினச்சி தான் இதை நான் எழுதுறேன்னு. இதில் நான் எங்கேயுமே நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, நான் சமூகத்தில் ரொம்ப செல்வாக்கான பர்சன், அதெல்லாம் நினச்சி நான் எழுதலைங்க. கொல்லப்பட்ட என் பையன் சாவுக்கு நீதி வேணும், அவ்வளோதான். இதை நினச்சி நான் எழுதுறேன்னு சொல்லிவிட்டு என் பையன் கொடூரமாக கொலை பண்ணப்பட்டிருக்கான். இந்த செய்தியை உலகம் ஃபுல்லாக அறிஞ்சது தான். எங்களுக்கு நல்லாவே தெரியும், போன எங்கள் பையன் திரும்ப எங்ககிட்ட வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை கொண்டுட்டாங்களே, அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டேன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனால் அந்த சியா இருக்கால, அவள் எஸ்கேப் ஆகிற வாய்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்ருக்கு. என் பையனை கொலை பண்ண அவள் எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எப்போ வழங்குறீங்களோ அப்போ தாங்க என் பையன் ஆன்மா சாந்தி அடையும், எங்களுக்கும் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரி, ரைட்டு, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு, அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு, சந்தோஷம்னு நாங்கள் ஓரளவுக்காச்சும் சந்தோஷப்பட முடியும். இன்னசென்ட் லைவ்ஸ் மேட்டர்னு சொல்லியிருக்காப்புல அந்த விஷயத்தில். ஏன்னா கேட்டன் மேலே இருக்க ஒரு தப்பு கூட இல்லைல்ல. அந்த பையன் கனவுல மிதந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுட்டு இருந்தாப்புல, ஃபோட்டோஸ் மேலே ஃபோட்டோஸாக போட்டுட்டு இருந்தார். கல்யாணம் போது சந்தோஷமாக இருக்க போகிறோம், நவம்பர் மாதம் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுன்னு எவ்வளோ கனவோட அந்த பையனுக்கு இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் கொண்டு வச்சுருக்காங்கன்னா அந்த சியாவையும் சேட்டனையும் சும்மா அவங்க விடலாம்? அதான் அந்த அப்பா கேட்டிருக்காரு. ஒரு நாள் காலையில் நாங்கள் எழுந்துக்கிறோம்ல வீட்டில், அப்போ இதே வழியோடு தான் எழுந்துக்கிறோம். சேம் பெயின் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு நாள் நைட் நாங்கள் தூங்க போகிறோம்ல, அப்போ எங்கள் மனசில் திரும்ப ஒரே கேள்வி மட்டும் தான் உதிச்சிக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? எப்போ கேட்டனுக்கு நீதி கிடைக்கும்? என் கொல்லப்பட்ட பையன் இருக்கார்ல, அவருக்கு எப்போ நீதி கிடைக்கும்? ஸோ தயவு செஞ்சு மற்ற கேஸ் கூட இந்த கேஸையும் கிடப்பில் போட்டுறக்கூடாதுங்க. இது வரைக்கும் நீதி நிலைநாட்டப்படாத கேசஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல நிறைய, அதில் இதுவும் ஒன்றா மாறிடக்கூடாது. என் பையனுக்கு நீதி வேணுங்க, நாங்கள் அப்போ தான் நிம்மதியாக தூங்க முடியும். ஸோ இதுக்காகவாச்சும் நிறைய விஷயங்களை அரசு பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு இதில் கொடுமை என்னென்னா, நான் என் பையனை விட்டேனா, தவற விட்டேனா, என் பையன் இறந்த 20வது நாளில் என் அப்பாவை நான் இழந்துட்டேன். மக்கள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேட்டனோட தாத்தா இருக்கார்ல, அவரும் தவறிட்டாருங்க. கொடுமையில் இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாரு. என்னோடய அப்பாவையும் சேர்த்து நான் இழந்துட்டேன். இது எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவ்வளோ சஃபர் பண்ணிகிட்ருக்கு. என் பையனை இழந்து என் அப்பாவை இழந்து அவ்வளோ சஃபர் பண்ணிகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் என் அப்பா இறந்தது காரணமே என் பையனோட சாவுதான்னு சொல்கிறாரு. ஏன்னா பேரன் மேலே உயிரே வச்சுருந்தாராமா அந்த தாத்தா. கேட்டன் இறந்த செய்தியை கேட்டதுலேருந்து என் அப்பா ஒரு மாதிரி நில குழஞ்சி போயிட்டாருங்க. தினமும் கேட்டனை நினச்சி அழுதுகிட்டே இருப்பார். இதனால் அவரோட பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, அது ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சுங்க ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் ஒரு இருதயமும் ஒட்டுமொத்தமாக செயல்படுறதுலேருந்து நின்றுச்சு. இருதய செயலிழப்பு ஏற்பட்டு என் அப்பா இறந்துட்டாருன்னு இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ பையனையும் இழந்திருக்காப்புல, அப்பாவே இழந்திருக்காரு ஒரே நேரத்தில். கொடுமலை இது. வெறும் 20 நாட்களுக்குள்ள என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் சோகத்தின் பிடியில் சிக்கிறோம் நாங்கள் நினச்சி பார்க்கலங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கு. என் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இந்த 2 பேரும் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இந்த நேரத்தில் நாங்கள் என் குடும்ப சைட்லேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்க முடியும். குற்றவாளிகளுக்கு கூடிய சீக்கிரம் தண்டனை கிடைச்சாகணும். இதை மட்டும் தான் கேட்க முடியும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை நாங்கள் விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் வழக்கை விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்க வல்ல நீதிமன்றம் இருக்குல்ல, அங்கே இந்த கேஸ் நடந்தால் கரெக்டாக இருக்குங்க. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை நீதித்துறை கட்டாயமாக வழங்கி ஆகணும். இந்த தாமதமாகிற நீதி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே அநீதிக்கு சமமாக மாறிடும்.
அது மட்டும் நடந்துருச்சுன்னா இது எப்படிங்க எங்களால் தாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கஷ்டத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் இது கூடவே சேர்த்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதையும் நாங்கள் கேட்கல. சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்க தாங்க கேட்குறோம். குற்றவாளிகளை தப்பிக்க விடாமல் இருந்தால் போதும்னு அந்த மனுஷன் அவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. மறந்துடாதீங்க, குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்காரு. அதுலேயே இந்தளவுக்கு வார்த்தைகளை ஒரு அப்பாவாக அவர் பயன்படுத்தியிருக்காரு. நம்மளுக்கே பெயின்ஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, இந்த வழக்கு விசாரணை உண்மையிலேயே வேகமாக தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு நாள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக என்னென்ன தகவல் திறமை கிடச்சிருக்கு, இந்த 2 மூதவிங்க இருக்குல்ல, சேட்டன் அண்ட் சியா, இவங்களோட செல்ஃபோன்ஸை ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸார். வாட்ஸ்அப் சேட்ஸை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. கால் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அதை எடுத்தாச்சு. லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அந்த டேட்டாவே எடுத்தாச்சு. அப்புறம் இன்டர்நெட்டில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க அந்த சர்ச் ரெக்கார்ட்ஸையும் சேர்த்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு போலீஸார் என்ன தெரியுமா ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த சேட்டனும் சியாவும் ஏற்கனவே திருமணமானவங்களோன்னு ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் புதுசாக இருக்குல்ல இந்த விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்ததில் போலீஸார் இந்த கன்க்ளூஷன் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ரகசிய திருமணத்தை 2 பேரும் செஞ்சுருக்கலாம் தான் அடுத்த கட்ட பெரிய அசம்ஷனு. இதில் என்ன அந்த செயலில் சொல்லப்படுதுன்னா, இந்த கேட்டனை கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மர்டர் நடக்கிறதுக்கு 4 மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த 2 மூதவிங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்டு இந்த விஷயத்தை 2 பேரோட குடும்பத்துக்கிட்டே மறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. போலீஸ்லேருந்து சொல்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். இது போல் திருமணம் நடந்தது ரகசியமாக தானே. ஸோ 2 ஃபேமிலிஸ்கிட்டே இது சொல்லவே இல்லையாமா. அதுவும் அந்த பையன் கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதில் கேட்டன் கூட அதுக்கப்புறம் கூட சொல்லாமல் இருந்திருக்காங்க மக்களே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ போலீஸார் என்ன தெரியுமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் சீக்கிரட்டாக நடந்திருக்கலான்றது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. பட் 100% உறுதியாகணும்ல, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னாக்கா மேரேஜ் சர்டிஃபிகேட் கையில் வேணும். ஸோ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை தேடி அடைஞ்சிட்ருக்காங்க போலீஸார். இந்த 2 பேருக்கு ரகசிய திருமணம் நடந்தால் செய்தி வந்துச்சுல, அதை பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டு. ஆக்சுவலாக இந்த சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த க்ரைமுக்கான சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல அதை இவங்களால் ஃபுல்லாக தொகுத்து பார்த்துட முடியுங்க, ஃபுல்லாக கோர்த்து எடுத்துகிட்டு வந்துட முடியும். எதுக்கப்புறம் என்னென்ன நடந்திருக்கு, ரியல் மோட்டிவ் என்னவா இருக்குன்னு கோர்ட்டில் அது எவிடன்ஸாக தாக்கல் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை போலீஸார் இப்போ தேடி அடைஞ்சிட்ருக்காங்க. இந்த டெக்னிக்கல் டீம் இருக்குல்ல அவங்க டெலீட் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில், அதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணுற ப்ராசஸில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. பிகாஸ் இந்த சியாவும் சேட்டனும் ரகசிய திருமணம் பண்ணதாக சொல்லப்படுதில்ல, இந்த விஷயம் உண்மையாகிற பட்சத்தில் இந்த திருமண மாலையம் கழுத்துமா நிற்பாங்க பார்த்தீங்களா கல்யாணம் ஆகிட்டு, அது போல் ஏதோ ஃபோட்டோஸ் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அசியூம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸில் டெலிட் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸாக இருந்து ரெக்கவர் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ சோர்ஸ் மூலமாக விளையாட்டுருக்க தகவல் என்ன தெரியுமா, சியாவோட 2 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் விட்னஸஸாக இருந்து சைன் போட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு. இவங்களோட ரகசிய திருமணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணியிருக்க மாதிரி இங்கே சொல்கிறாங்க. பொதுவாக நடக்கிற விஷயம் தான். ஆனால் யாருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயம் இப்போ அந்த 2 நண்பர்களோட பேர்கள் வெளியே வந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து நார ஆரம்பிச்சிடும். ஓகே, போலீஸ் இப்போ ரொம்ப தீவிரமாக சந்தேகிக்கிற விஷயத்தில் என்ன தெரியுமா, ஸோ இந்த சேட்டனை விட்டு சியா பிரியாமல் இருந்தது காரணம் மேபி இவங்க 2 பேருக்கு நடுவில் மேரேஜ் பண்ணதாக இருக்கலாம். சியாவும் சேட்டனும் இந்த ஒரு ரகசிய திருமணத்துக்கு பிற்பாடு தான் அதிகப்படியாக பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸில் ஈடுபட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரை பழகிறத பார்க்குறப்ப உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி தெரியாதுங்க, அதை தாண்டி திருமண உறவில் இருக்க மாதிரி தான் தெரியும். அது இப்போ தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 2 பேரும் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காங்களா, இது எது வரைக்கும் போயிருக்குன்னா, இந்த சியா கேட்டன் கூட இருக்கும்போது கூட சேட்டன் கிட்ட ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்திருக்காங்களே, அப்போ கேட்டன் கேட்டால் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, கேட்டன் அவ்வளோ தூரம் சத்தம் போட்டும் கூட அந்த பொண்ணு கேட்காம இருந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் கூட பேசாத நான் எதுக்கு வாண்ட பெர்மிஷன் வாங்கணும், அந்த பொண்ணு மேபி அப்படி நினச்சிருக்கலாம். அப்புறம் எதுக்கு இந்த பையன் கூட சுற்றிட்டு இருக்கணும். இதில் இன்னொரு அடுத்த கட்ட விஷயம் என்ன தெரியுமா, ஒரு முறை சியாவோட ஃபேமிலி இருக்குல்ல அவங்க சியா கிட்ட கேட்டிருக்காங்களாம், ஏன்டி இது போல் வெட்டிங்க்காக ட்ரிப்லாம் பிளான் பண்ணணும், அந்த பயண திட்டங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, டிக்கெட்ஸ்லாம் போடணும், உன்னோட ஆதார் கார்டை அமுச்சு விடு அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அப்போது அந்த சியா என்ன பண்ணியிருக்காளாம், ஒரு ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காளாம். அந்த டெக்ஸ்ட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காளா, அவ எதுக்கு இதெல்லாம் இந்த திருமணம் கருமாந்திரம் இதெல்லாம் இதுதான் நடக்க போகிறது இல்லையே, அப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏற்கனவே டெக்ஸ்ட் பண்ணியிருக்காமா இந்த விஷயத்தில். இது போல் ஆதார் கார்டெலாம் கேட்குறாங்க, இதெல்லாம் நடக்கவா போகுது இந்த மேரேஜ்ன்ற மாதிரி அந்த பொண்ணு இதெல்லாம் பேசியிருக்காங்களா மக்களே. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த பாலிக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லி ஒரு சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, போகிற வழியில் பாஸ்போர்ட் அந்த பையன் காணாமல் போய் எல்லாம் திரும்ப வந்து ஒருவேளை இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா மாதிரி இந்த ஸ்பெகுலேஷன் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த சியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதுவும் இந்த பொண்ணு தொடர்ந்து டச்சில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொல்லிச்சு, நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த திருமணம் சார்ந்தெல்லாம் சொன்னாங்களா,
சேட்டன் கேட்டனை பற்றி என்ன சொன்னாங்கன்னு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சியாவோட ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி. அதில் ஒரு ஃப்ரெண்டு, குறிப்பாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பல கேள்விகள் அடுக்கப்பட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அவங்க பேரை வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இந்த சியாவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இருக்குல்ல, அது இப்போ சர்வலன்ஸ்குள்ளே வந்திருக்கு. அதாவது இந்த பையனை கொலை பண்ணிட்டாங்களே, பண்ணதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்தீங்களா? என்ன நடிப்புங்க. ஆக்சுவலாக போலீஸார் இந்த விஷயத்தில் வெளியே கொண்டு வராமல் இருந்திருந்தாங்க. நம்மளும் அந்த பொண்ணை விக்டிமாக பார்த்துருப்போம். ஐயோ எவ்வளோ பாவம் அந்த பொண்ணு பரிதாபம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பையனை கொன்னதுக்கப்புறம் அவள் போட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இருக்கு. அதாவது என்னோட பர்த்டே அதுவுமா, என்னை ஏன் விட்டு போனேன், ஃபீல்ஃபுல்லாக ஏன் விட்டு போனேன், நாம் திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்ற கனவுல இருந்த என்ன எதுக்காக நீ விட்டு போனேன். வார்த்தைகளை பாருங்கள். என்னால் இன்னும் கூட புரிஞ்சிக்க முடியல, நீ எதுக்காக என்கிட்ட இதை பண்ண அப்படின்ட்டு. என்னை தனிமையில் விட்டு போயிட்டல, அதனால் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு பல கனவுகள் இருந்துச்சு. நம்ம திருமணம் பண்ணி அதை பண்ணணும் இது பண்ணணும், அவ்வளோ கனவுகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சிட்டு போயிட்டேன், என்னை விட்டு போயிட்டேன், ஏன் விட்டு போனேன்னு இது போல வார்த்தைகள். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில், இதுதான் கொடுமையே இதில், நான் உன்னை அவ்வளோ தூரம் நேசிச்சுட்டு இருந்த நேரத்தில் நீ என்னை விட்டு போயிட்ட பார்த்தியா, என்னால் அதை ஏற்க முடியலன்னு அந்த பொண்ணு இப்படிலாம் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. கடைசியாக ரெஸ்ட் இன் பீஸ்னு போட்டிருக்கு. அதாவது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம், இந்த நம்ம சினிமா படம் டைலாக் கேட்டிருப்போமே, உன் கூட 100 வருஷம் வாழணும்டா அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட அந்த உருட்டை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எந்த லாங்குவேஜ், எந்த நாட்டில் எப்படி பேசினா என்ன, உணர்வுகள் ஒன்று தான். அதில் சில பேர் ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டா டெம்ப்ளேட்டாக சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்கள்ல, எக்ஸாக்டாக அதை பயன்படுத்திருக்க மாதிரி இருக்குது. ஓகே ரைட்டு. ஆக்சுவலாக இந்த கேஸில் என்ன நம்ம பெரிய தலைவலியே, இந்த செகண்ட் வரைக்கும் ஐ விட்னஸ்னு ஒருத்தரை கூட முன் வரலை. ஐ விட்னஸ் கிடச்சிட்டாங்கன்னா கேஸே முடிஞ்சிடும். பட் இன்னும் ஒருத்தர் கூட முன் வரலை. இதனால் போலீஸ்க்கு என்ன நம்ம தலைவலி, ஒரு பர்சன் கூட டவுட் இல்லாமல் இவங்க தான் குற்றவாளிகள்னு இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஒரு பர்சனும் டவுட்டே வந்துடக்கூட இவங்க இன்னசென்ட்டாக இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் இருக்குது. இதில் பாலிகிராஃப் டெஸ்ட் இருக்குல்ல, உண்மை கண்டறியும் சோதனை, இதை பண்ணலாம். பட் இதை போலீஸ் மட்டும் முடிவெடுக்கக்கூடாது, 2 தரப்பு முடிவெடுக்கணும். சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களே, சியாவும் சேட்டனும், இவங்க கன்சல்ட் முக்கியம். அவங்க ஒத்துக்கணும் பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டை அப்ரூவ் பண்ணணும். இந்த 2 அனுமதி கிடைச்சா மட்டும் தான் அவங்ககிட்ட பாலிகிராஃப் டெஸ்ட்டே எடுக்க முடியும். இல்லைனா போலீஸெல்லாம் அது எடுக்க முடியாது. இந்த டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டு, இதை வச்சு கோர்ட்டில் அதை எவிடன்ஸாக போலீஸால் சமர்ப்பிக்க முடியும். பார்ப்போம் இது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்டு கொடுமையிலும் கொடுமை, இது வரைக்கும் இந்த கேஸில் என்னென்னு புரியுதா மக்களே உங்களுக்கு? கணவனாகிற கனவுல இருந்த கேட்டன் கணவனோடு சேர்ந்து கொலை பண்ணியிருக்கா சியா. கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிடைச்ச தகவல்களில் இந்த நிலைப்பாடு தான் நாம் வர முடியுது. மக்களே, இதெல்லாமே போலீஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்க விஷயங்கள். இதுக்கப்புறம் அவங்க அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லும் போது தான் இந்த கேஸில் இது வரைக்கும் பார்த்த தகவல்களை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை ஒத்து போகுதுன்றதை நாம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலாக இந்த விஷயத்த திருமணம் கடந்த உறவுன்னு பல பேர் சொல்கிறீங்களே, ஆஹா, இது திருமணத்தையே மறைச்ச ஒரு உறவு, ஒரு அப்பாவியோட உயிரை எடுத்திருக்க ஒரு உறவு. இதில் நீங்கள் விக்டிம் யாரை பார்க்கணும்? அந்த அப்பாவி பையனை தான் பார்க்கணும். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், வீட்டில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு காதல் திருமணம் இந்த கன்றாவிலாம்? விட்டு போயிடலாமே. இது போல் அப்பாவிகளை சாவடிக்கிறத விட நீ விட்டு போயிட்டே இருக்கலாமே இந்த போல விஷயங்களை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.